தேர்ட் சப்டிவிஷன் கொடுத்துருக்குற டெசிமலை ஃப்ராக்ஷன் எழுதணும். இதில் மேலே கோடு எதுவுமே இல்லைன்னா எக்ஸெப்ட் டெர்மினேட்டிங் டெசிமல் வேல்யூ. அப்போ எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -5 பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அத்தனை ஜீரோவால் நம்ம டிவைட் பண்ணிடுவோம். லோயர் கிளாஸில் படித்தது தான். பை 1000 போட்டுக்கலாம். இதை நம்மளால் சிம்பிளிஃபை பண்ண முடியும். 2 டேபிளில் கட் கொடுத்தோம் அப்படின்னா -2 2s are 4, 5 2s are 10, 6 2s are 12 divided by 500. Again divide பண்ணோம்னா -1283 divided by 250. இதான் இதோட ஆன்சர். மேலே கோடுன்னா மட்டுமே அந்த மல்டிப்ளை பண்ணுற வேலை 100x பட்டு அப்புறம் சப்ராக்ட் பண்ணுறது. இது சாதாரண நார்மல் ஃபார்ம் லோயர் கிளாஸ் லெவலில் இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எத்தனை டிஜிட் இருக்கோ அந்த நம்பரை அத்தனை ஜீரோ போட்டு அதெல்லாம் டிவைட் பண்ணால் ஃப்ராக்ஷன் ஆன்சரை இதோட கூட ஸ்டாப் பண்ணலாம். சிம்பிளிஃபை பண்ணி ஆன்சர் இருக்கும். புக் ஆன்சர் இதுதான். எக்ஸசைஸ் 3 2.2ல் ஃபோர்த்து சப்டிவிஷன் எக்ஸ் சம் என்னன்னா x is equal to 3.17 7 மட்டும் ரிப்பீட்டடாக இருக்குது. பாயிண்ட்டுக்கு அப்புறம் 2 டிஜிட் இருக்கிறதுனால நான் ஃபஸ்ட்டு 100ஆல் மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். நம்மளோட அட்ஜஸ்ட்மெண்ட் என்னது டெசிமல் வேல்யூ ஃபுல்லாக 0 ஆகிற மாதிரி இருக்கணும். 100x is equal to 317.777. அகெயின் நான் 10ஆலே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன். பாயிண்ட்டுக்கு அப்புறம் சேம் வேல்யூ வர மாதிரி இந்த ஒரு டிஜிட் மூவ் ஆகிற மாதிரி. ஸோ 10x is equal to 31.777. 100ல் 10 போச்சுன்னா 90x is equal to 7 - 1 6 8 286. பாயிண்ட்டுக்கு அப்புறம் எல்லாம் 0 ஆயிரும். x is equal to 286 divided by 90 டிவைட் பண்ணோம் அப்படின்னா 143 divided by 45. இதோட ஃப்ராக்ஷனல் வேல்யூ. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள்.